இப்போ என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் போனோடனே காவேரி வந்து சைன் போடு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து படுத்துறாரு. சரின்ட்டு விஜய் இப்போ வந்து காவேரி சரி சைன் போடலாம் அப்படின்ட்டு போனால் எனக்கு மனசு வரல. இப்போ ப்ளீஸ் விஜய் நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னோன்னா, கான்ட்ராக்ட் பற்றி தெரியும்ல, எல்லாம் சொல்லி தானே கல்யாணம் பண்ணோம், சைன் போடு அப்படின்னோடனே என்னால் முடியாதுன்னு கத்துறாங்க. ஸோ அப்படி கத்திட்டே பார்த்தீங்கன்னா இது காவேரியோட கனவாக இருக்குது. வண்டி ஓட்டிட்டு கொண்டு போய் முன்னாடி வண்டியில் மோதிடுறாங்க. மோதின உடனே காவேரிக்கு அடிபடுறது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய் பதறாரு. ஐயோ என்ன காவேரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்படுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. காவேரி பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே காவேரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு விஜய். அப்போ பார்த்த உடனே வீட்டுக்கு வரும்போது ரொம்ப பதறி போகிறாரு. தாத்தா என்னாச்சு அப்படின்னா, காவேரி இந்த மாதிரி வண்டி ஓட்டினா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்படி தான் வண்டி ஓட்டுறாங்க பார்க்காம அப்படி அப்படின்னு அவங்கள திட்டிட்டு, விஜய் தாத்தா வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ காவேரி அப்படின்னோடனே விஜய் பதறி போகிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, காவேரி என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ராகினி வராங்க. ஸோ வந்து வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு காவேரி தான் முக்கியம், எனக்கு வெண்ணிலா விட அப்படின்னு சொல்லணும். என்ன வெண்ணிலா விட உனக்கு காவேரி முக்கியமாக போச்சா? ஐயோ இப்படியே போச்சு அப்படின்னா 2 பேரையும் பிரிக்க முடியாதே அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் நினைக்க, தாத்தா வந்து ராகினியை திட்டி விடுறாரு. முதல்ல இங்கேருந்து போனி, வெண்ணிலாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, தாத்தா வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது காவேரிக்கு. ஸோ காவேரி வந்து இவ்வளோ பாசம் நம்ம மேலே வச்சிருக்காரா விஜய், சரி நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா ஐயோ அப்படின்னு சொல்லி அழறாங்க. ஏன் அழற அப்படின்னு விஜய் வந்து கேட்கும்போது, நான் தான் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் விஜய், உங்களை வந்து தப்பாக நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து இவ்வளோ என் மேலே பாசம் வச்சுருக்கீங்களா அப்படின்னோடனே, உனக்கு எல்லாமே சொன்னால் தான் புரியுமா காவேரி, உனக்காக தான் என் உயிரே வச்சுருக்கேன், நீ தான் என்னோடய உலகமே, உன்னைய தாண்டி தான் எனக்கு எல்லாமே, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி மனசை விட்டு விஜய் பேசுகிறாரு. காவேரி வந்து அழறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.